வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ராகி கொழுக்கட்டை தான். இந்த ராகி கொழுக்கட்டையை எப்படி சாஃப்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆனால் இந்த ராகி கொழுக்கட்டை, இந்த மில்லட்ஸ் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா இறுகி போயிடும். அதுக்காக இதை எப்படி சாஃப்டாக பண்ணது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன், 1 கப்பு வெல்லம், கொஞ்சமாக நெய், அப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ராகி மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, ரொம்ப சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுக்கணும். நிறம் மாறக்கூடாது, ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் கொஞ்சம் நமக்கு நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொழுக்கட்டைக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நிறம் மாறாத மாதிரி அந்த பச்சை வாசனை மட்டும் போகிற மாதிரி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை போட்டுட்டு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய இந்த வெல்ல பாகு காய்ச்சணும்னு அவசியமே கிடையாதுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கரைய ஆரம்பிக்குது இப்போ தான். ஸோ நல்லா கரைச்சிட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அப்போ தான் இதில் இருக்கிற கசடு எல்லாமே நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது அதோட சேராமல் இருக்கும். ஸோ இதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கேயும் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை மாவோடு பிசையும் போது தண்ணி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கட்டியாகவே நம்ம இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். சூடாகவே ஊற்றுனானா ரொம்ப இறுக்கமாக ஆற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சிடலாம், தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் பொடிச்சு வச்ச இந்த அவல் இதை கொஞ்சமாக நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா அவல் கொஞ்சம் நல்லாவே தண்ணி இழுக்கும். அதனால் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கொஞ்சம் ஈரத்தோடு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ராகி மாவு போடும்போது அதோட இறுகாமல் இருக்கும். அதுக்காக இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் இப்போ கிளறிக்கிறேன். ஸோ புட்டு பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இந்த ராகி மாவை. அதுக்கு கொஞ்சம் ஆனால் தண்ணி கண்டென்ட்டு அதோட நல்லா சேர்ந்துருக்கணும், ஆனால் தனித்தனியாக உதிரி உதிரியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேசுகிறீங்க. ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி விட்டிங்க அப்படின்னா தண்ணியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூனாக விடுங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இல்லை 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். நல்லா கொஞ்சம் ஆற விட்டு பிசைங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் பிசைங்க. அப்போ தான் நமக்கு இந்த புட்டு மாவு பதத்துக்கு வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதில் நம்ம ஏலக்காய் வேணும்னா சுக்குத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சுக்கு பொடி ஆட் பண்ணல, பட் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இதோட நல்லா கலந்துடலாம். இதில் நான் 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், துருவின தேங்காய். தேங்காய் அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நெய். ஸோ நெய் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா கிளறிக்கோங்க. இந்த தேங்காயும் நெய்யும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபஸ்ட்டு நிறையவே ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம கையோட நம்ம விரலோட இம்ப்ரெஷன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நம்ம இதை வந்து நல்லா ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொழுக்கட்டையை வச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கோத்துரும். அதனால் நீங்கள் கொதித்ததுக்கப்புறமா கொழுக்கட்டையை வச்சு மூடி வைங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 5 to 7 minutes வேக விட்டால் போதும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ராகி மாவை வறுத்துட்டோம். அப்புறமா அவளும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் இதோட நம்ம அவல் சேர்த்துருக்கோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen. Thanks for watching.